ये हमारे भाई हैं, ये मुस्लिम ही हैं, ये कावड़ चला रहे हैं हमारे साथ। கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். நஃப்ரத் கே பாஜார் மே முஹப்பத் கி துகான் லகா ரஹா ஹூ. ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தைகள், அதாவது வெறுப்பு சந்தையில் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அன்பின் கடைகளை திறந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேஷ், பீகார்ல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் மனதில் பதிந்து விட்டது. இந்த வார்த்தை இந்த நாட்டு ஒற்றுமையை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த வார்த்தை இந்த நாட்டு அரசாங்கத்தின் வெறுப்பு அரசியலை கிழித்து தொங்க போட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் ஒரு ஆர்டரை போட்டார்கள். இந்த ஆர்டரில் ஏழை வியாபாரிகள், தள்ளுவண்டிக்காரர்கள் தன்னுடைய பெயர் பலகையை தன்னுடைய வண்டியில், தன்னுடைய கடைகளில் ஒட்ட வேண்டும் என்று. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசிங்கமான அரசியலை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தூக்கி எறிந்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு டெமோக்ரஸியை நீங்க அழித்து வருகிறீர்கள், சிதைத்து வருகிறீர்கள். இந்த நாட்டு மக்கள், 140 கோடி மக்கள், அனைத்து மதத்தை சார்ந்த நபர்கள், அனைத்து இனத்தை சார்ந்த நபர்கள், அனைத்து மொழி பேசக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்தியர்கள். ஆனால் யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம், பிஜேபியின் டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவில் பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள் என்று அந்த கதையை கேளுங்கள். என்ன இந்த உத்தரவு? பெயர் பலகையை வைத்து உங்களுடைய பெயர் என்ன, அந்த பெயரை வைத்து உங்களுடைய ஜாதி என்ன, அந்த ஜாதியை வைத்து உங்களுடைய மதம் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்காக இந்த சதியை தீட்டியது பிஜேபி, யோகி ஆதித்யநாத் அரசாங்கம். உன்னுடைய பெயர் என்ன? ராம், ரஹீம், மோனு, சோனு, டிங்கு, கான், அலி, உன்னுடைய பேர் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய ஒரே ஒரு வேலை இந்த நாட்டில் எப்படியாவது பிரிவினைவாதத்தை விதைத்து இந்த நாட்டு மக்களை பிரித்து ஓட் பேங்கை சேகரிப்பது மட்டும்தான். மக்கள் என்னைக்கு ஒன்று கூடி விட்டார்களோ எங்களுடைய கடை இதற்கு மேல் செயல்படாது என்கிற ஒரு அக்கறையுடன் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல கடையில் இது போன்ற பெயர் பலகையை போட சொன்னார்கள். டீ கடையில் இது போன்ற பெயர் பலகையை போட சொன்னார்கள். உணவகங்களில் இது போன்ற பெயர் பலகையை போட சொன்னார்கள். எப்படி ஆடி மாதத்தை தமிழ்நாட்டில் கொண்டாடி வருகிறோமோ அதே போன்றுதான் வடநாட்டில் சாவன் கா மஹினா என்று கொண்டாடுவார்கள். சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து கிளம்பி கங்கை நதியோரம் போய் கங்கை நதியிலிருந்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வருவார்கள் நடைப்பயணமாக. 5 நாள், 6 நாள், 10 நாள், 15 நாள் பயணம். காலில் செருப்பு இருக்காது. ஆங்காங்கே அவர்கள் சோர்ந்து அமரும் போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் டீ, காஃபி சாப்பிடுவார்கள், தண்ணீர் குடிப்பார்கள். அங்கே விரித்திருக்கக்கூடிய அந்த போர்வையில் படுத்து உறங்குவார்கள். அது இந்து கடையாக இருக்கட்டும், அல்ல இஸ்லாமியர்களுடைய கடையாக இருக்கட்டும். கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பாதையில் இருக்கக்கூடிய மாமிச கடைகளை இஸ்லாமியர்கள் துறக்க மாட்டார்கள். 45 நாட்கள் வரை இந்த பாத யாத்திரை நடக்கும். எந்த விதமான நான்வெஜும் அவர்கள் விற்க மாட்டார்கள். நீங்க ஒரு கடைக்கு சொல்லும் போது இது நான்வெஜ் உணவகமா இல்ல வெஜிடேரியன் உணவகமாக மட்டும்தான் பார்ப்பீர்கள். அதை சமைத்த நபர் யார் என்று யாருமே கேட்க மாட்டோம். அதை சமைத்தது ஹிந்துவா, முஸ்லிமா என்று நாம் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த உத்தரவு என்ன போடப்பட்டது? இந்த உத்தரவில் உன்னுடைய பெயர் வேணும், உன்னுடைய தகப்பனாரோட பெயர் வேணும், உன்னுடைய போன் நம்பர் வேணும். அப்படி நீங்க ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறீர்கள்னா அந்த உணவகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலும் நீங்க போடுங்கள் என்கிற இந்த உத்தரவை எதிர்த்து மஹுவா மொய்த்ரா சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை தட்டினார். மஹுவா மொய்த்ராவுடன் அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் என்கிற இந்த என்ஜிஓவும் போனார்கள். எந்த அளவில் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு ஆர்டரை யோகி ஆதித்யநாத் போட்டிருக்கிறார். அதை வைத்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசாங்கங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் செய்தார்கள். அது உத்தராகண்ட் அரசாங்கமாக இருக்கட்டும், ராஜஸ்தான் அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இதே வேலையை பார்த்தார்கள். இதை எப்படி நீங்க அனுமதிக்க முடியும் என்கிற இந்த கேள்வி சுப்ரீம் கோர்ட் இதை
உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு எதிரானது, இந்த நாட்டின் ஐடியாலஜிக்கு எதிரானது. கடந்த 3 நாட்களாக எந்த அளவில் சோசியல் மீடியாவில் இதை பற்றின எதிர்குரல்கள் வந்து கொண்டிருக்கிறதோ, என்டிஏவில் இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபியின் கூட்டணி கட்சிகளே இதை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். முதலில் நீங்க பாருங்கள், KC தியாகி அவர்கள் இதை பற்றி என்ன பேசினார் என்று. நிதிஷ்குமாருடைய கட்சி JDS உடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் KC தியாகி, इससे बड़ी यात्रा बिहार में निकाली जाती है, वहां इस तरह का कोई आदेश नहीं दिया जाता है. இதைவிட பெரிய ரேலி, இதைவிட பெரிய கொண்டாட்டம் பீகாரில் நடக்கும், வருடம் வருடம் நடக்கும். அங்க இது போன்ற எந்த விதமான உத்தரவையும் இதுவரை நாங்க போடவில்லையே. பிரைம் மினிஸ்டர் மோடி சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று எதை கூறி வருகிறாரோ அதே வார்த்தைக்கு எதிராக இது இருக்கிறது. அனைவரையுமே நான் ஒன்று கூடி அனைவருக்கான அந்த டெவலப்மெண்ட்டை நான் செய்வேன் என்று எதை அவர் கூறுகிறாரோ அதற்கு எதிரான ஆர்டராக இது இருக்கிறது என்று நான் தொடக்கத்தில் ஒரு வார்த்தை கூறினேன். नफरत के बाजार में मोहब्बत की दुकान लगा रहा. ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தை ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய மனதை தொட்டுவிட்டது. வெறுப்பு சந்தையில் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அன்பிற்கான அந்த கடைகளை திறந்து கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தைக்கான ஸ்டிக்கர்ஸ்களை எடுத்து ஆங்காங்கே வண்டிக்காரர்கள், தள்ளுவண்டிக்காரர்கள் தன்னுடைய பெயர் பலகைக்கு கீழேயே எழுதி வருகிறார்கள். मोहब्बत की दुकान, नो हिंदू नो मुसलमान என்கிற இந்த வார்த்தை ஒட்டுமொத்த சதியை எந்த அளவில் இவர்கள் தீட்ட பார்த்தார்கள், எந்த அளவில் வெறுப்பை வளர்த்து வந்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, லாலு பிரசாத்தின் கட்சி அவர்களும் இதற்கான எதிர்குரலை கொடுத்தார்கள். சோனு சூத் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சோனு சூத் கோவிட் காலகட்டத்தில் இன்னைக்கு இதே பிஜேபி அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை கைவிட்டு விட்டதோ அந்த தருணத்தில் மும்பையிலிருந்து பீகார் செல்லக்கூடிய பல்வேறு ஏழை தொழிலாளர்களுக்கு வாகனங்களை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் தன்னுடைய வீடு வரை போவதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து கொடுத்த உண்மையான ஹீரோ. முதுகெலும்பு இல்லாத எத்தனையோ ஹீரோக்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். டெண்டுல்கராக இருக்கட்டும், அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யார் இந்த வேலையை பார்த்தார்கள்? யாருமே பார்க்கவில்லை. சோனு சூத் அன்னைக்கு இந்த வேலையை பார்த்தார். மனிதாபிமான அடிப்படையில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே செய்த அதே நபர் மீண்டும் ஒரு முறை இந்த விஷயம், இந்த விவகாரம் வெளிவந்த உடனே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து there should be only one name plate on every shop, that is humanity என்று எழுதினார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலும் ஒரே பெயர் பலகை இருக்க வேண்டும், மனிதாபிமானம் என்கிற பெயர் பலகை. எவ்வளவு பெரிய வார்த்தை என்று நீங்க பாருங்கள். ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் பொறுத்துக்கொள்ள முடியுமா? அவரை ட்ரோல் செய்து விட்டார்கள். கங்கனா ரனாத் புதிதாக பதவியேற்ற பிஜேபியின் எம்பி கங்கனா ரனாத் அதற்கான பதிலை கொடுக்கிறாராம், கேளுங்கள். அக்ரி, ஹலால் should be replaced with humanity. ஏற்றுக்கொள்கிறேன், ஹியூமானிட்டியுடைய பலகையை மாற்றி ஹலால் என்கிற பலகையை போட்டு விடுங்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார். எந்த விதமான வெறுப்பை இவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். சரி, ஹிந்து சனாதன மதத்தின் மூத்த பிரீஸ்ட் சங்கராச்சாரியர் அவர்கள், சங்கராச்சாரிய அபிமுக்தானந்த், இவர் என்ன பேசியிருக்கிறார் அதை கேளுங்கள். ஹிந்துவாக நான் இருக்கிறேன், சனாதன மதத்தை நான் நம்பி வருகிறேன், ஆனால் இது போன்ற அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சதியை நான் எதிர்க்கிறேன். யாருமே இது போன்ற சதியை தீட்டக்கூடாது, இது போன்ற ஆர்டரை போட்டிருக்க கூடாது. அவர் என்ன பேசியிருக்கிறார் அதையும் நீங்க கேட்டு விடுங்கள். இவரும் ஹிந்து தான், சனாதன மதத்தை ஆழமாக புரிந்து கொண்ட நபர், சனாதன தர்மத்தின் குரு இவர். இவரே இந்த ஆர்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கேளு. तो ऐसी परिस्थिति में कांवड़िए जो धार्मिक भावना है उनके अंदर, वो कैसे उनके अंदर आएगी? तो हम समझते हैं कि इस तरह का कानून बनाने से तो विद्वेष फैलेगा. हमारा अपना सोचना है. बहुत से हिंदू इसमें कह सकते हैं कि देखो ये फिर ऐसी बात कर रहे हैं अभिमुक्तेश्वरानंद, लेकिन जो सच है वही तो हम कह सकते हैं. आखिर हम कैसे कह दें कि ये सही है? இந்த நாடு எந்த அளவில் அழகான நாடு என்று நீங்க பாருங்கள். காவர் யாத்ராவில் வரக்கூடிய ஒரு சில இளைஞர்களை நியூஸ் 24ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்கிறார்.
அப்படி நீங்க வரும்போது டயர்டாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? பக்கத்துல ஒரு முஸ்லிம் கடையாக இருந்தால் நீங்க போய் டீ காஃபி குடிப்பீர்களா என்று. இதுல என்ன இருக்கு? நாங்க வரும்போது எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள், எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு உதவி வருகிறார்கள். எங்களுக்காக ஆங்காங்கே தண்ணீர் பந்தலாக இருக்கட்டும், ஆங்காங்கே எங்களுக்கு படுக்கை உதவிகளாக இருக்கட்டும், அனைத்துமே செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு டீ காஃபி குடிப்பதாக இருந்தால் கூட எந்த இடத்தில் நாங்க நிக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்துல எந்த கடையாக இருந்தாலும், அது ஹிந்துவோடைய கடையாக இருக்கட்டும், முஸ்லிமுடைய கடையாக இருக்கட்டும், நாங்க அங்க போய் காஃபி தண்ணீர் குடிப்போம். இது மட்டுமல்ல, என்னுடன் நடந்து வரக்கூடிய என்னுடைய நண்பரை பாருங்கள். அஸ்லம் இந்த நபருடைய பெயர், ஒரு முஸ்லிமாக இருந்தால் கூட இந்த பையனும் காவடி யாத்திரையை எடுத்து வருகிறார். அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒண்ணுமே புரியவில்லை, என்ன பேசுவதென்றே புரியவில்லை. இதுதான் இந்தியாவென்று முடித்து விட்டார். என்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள், அவர்களுடன் நான் நடந்து செல்கிறேன் என்று அஸ்லம் கூறிய இந்த வார்த்தையை கேளுங்கள். हमारे साथ मुस्लिम भाई हैं। क्या नाम है आपका? असलम। अरे यार असलम, और तुम्हारा नाम क्या? कन्हैया। देखिए अब यहीं पे कहानी मिल गई, कहीं जाने की जरूरत थोड़ी है। हिंदुस्तान में सड़क पे आप निकलेंगे तो आपको जवाब यहीं मिल जाएगा। த கிரேட் கலி, WWF சாம்பியன். பல பேருக்கு இவரை பற்றி தெரியும். இந்தியாவின் ஒத்த ரெஸ்லர், வேர்ல்ட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல இருந்த நபர். இவருக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்தவுடன் பக்கத்துல இருந்த ஒரு இஸ்லாமியர் நடத்தி வரக்கூடிய பழக்கடைக்கு சென்றிருக்கிறார். அவரையே வெட்டி கொடுக்க சொல்லி இருக்கிறார். அதே கடையில் உட்கார்ந்து கொண்டு அந்த பழத்தையும் சாப்பிட்டிருக்கிறார். இதுதான் மனிதாபிமானம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் நாம் அனைவருமே ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம், ஒற்றுமையாகவே வாழ்வோம் என்கிற அந்த மெசேஜை கொடுத்திருக்கிறார் கலி. எந்த அளவில் இந்த நாட்டை உடைக்க பார்க்கிறீர்களோ அந்த அளவில் இந்த நாடு ஒன்று கூடி வருகிறது. இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, உணரவும் முடியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வைஷ்ணோ தேவியாக இருக்கட்டும், அல்ல பத்ரிநாத்தாக இருக்கட்டும், கேதார்நாத்தாக இருக்கட்டும், 2011ஆம் ஆண்டு 6,50,000 நபர்கள் ஒரே மூச்சில் பத்ரிநாத்திற்கு சென்றார்கள். 2024ஆம் ஆண்டு இப்ப வந்த நோட்டிபிகேஷன் படி 45 நாட்கள் வரை இந்த காவடி யாத்திரை நடக்க போகிறது. அனைத்து இந்துக்களுமே அங்கு போவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் போவார்கள். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிட்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களிடம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க எடுத்து செல்லக்கூடிய சுமையை அவர்கள் சுமந்து செல்வார்கள். உங்களால் நடக்க முடியவில்லையா, உங்களுடைய சுமையை, அதாவது உங்களையே தூக்கி செல்வார்கள். கால் வலிக்கிறதா, உங்களுடைய காலை பிடித்து விடுவார்கள். உங்களுக்கான அனைத்து சேவையுமே இந்த பிட்டு என்று அழைக்கக்கூடிய நபர்கள் தான் செய்வார்கள். இந்துக்களுடைய அந்த யாத்திரையை சரியாக முடித்து கொடுப்பது அவர்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு நேற்றல்ல, காலம் காலமாக. யார் என்று தெரியுமா? காஷ்மீரி முஸ்லிம்ஸ். இவர்கள் இஸ்லாமியர்கள். பத்ரிநாத், கேதார்நாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல செல்லக்கூடிய யாரை வேணாலும் போய் பாருங்கள், யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், யார் இந்த நபர்கள், எந்த அளவில் அவர்கள் அங்க உங்களுக்கு உதவியாக நிற்கிறார்கள் என்று. கேதார்நாத்ல எத்தனையோ நபர்கள் சிக்கி தவிக்கும் போது, எத்தனையோ உயிர்கள் பிரிந்த போது, இதே நபர்கள் தான் அங்க தன்னுடைய உயிருக்கு கூட பாராமல், தன்னுடைய உயிரை கூட பணைய வைத்து இந்த பக்தர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார். இப்போ இந்த புதிய புதிய ஆர்டர்களை போடக்கூடிய அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசுவார்களா? அசம்ல ஒரு குடும்பம் இருக்கிறது. கடந்த 500 ஆண்டுகளாக சிவன் கோவிலை காப்பாற்றி வருகிறார்கள் இந்த குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி இவர்கள் பேசுவார்களா? இது போன்ற எத்தனை இன்சிடென்ட்ஸ்களை எடுத்து காட்டுவது. ஆனால் நயா பாரத் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த இதே மோடி அரசாங்கம், இதே மோடி அரசாங்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய போலீசார்கள், அவர்களுடைய வேலை என்ன? இந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டரை சரிபார்ப்பதா? கிடையாது. கடைக்கு கடை சென்று கடந்த 3-4 நாட்களாக அவர்கள் செய்த வேலை, பெயர் பலகையில் உன்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா, உன்னுடைய அப்பாவுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா, கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் தன்னுடைய வேலை இழந்து நிற்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்தில் ஜேடியு சிராக் பாஸ்வானிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. சிராக் பாஸ்வானுடைய ஜேடியு மோடியுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி. இவர், நான் இளைஞர், நான் ஒரு இளம் தலைவர், என்னிடம் இந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது நான் அதை மறுக்க முடியாது.
அந்த ரிப்போர்ட்டர் கேட்டபோது நீங்க வேணா இதற்கான பதில் கொடுங்கள், கொடுக்காம போங்கள், நீங்க ரிஜெக்ட் செய்து போய்விடலாம் என்று கூறும்போது, இல்லை, இதற்கான பதில் நான் கொடுத்தே தீர்வேன் என்று அவர் கூறிய வார்த்தையினுடைய மாநிலமான பீகார் இன்னைக்கும் இதே ஜாதி அடிப்படையில், இதே மதத்தின் பேரில் பிரிந்து நிற்கிறது. அதனால் நாங்கள் பின்தாங்கி போயிருக்கிறோம். இதை பற்றி நான் நிச்சயமாக பேசிய தீருவேன். இந்த ஆர்டர் தவறான ஆர்டர் என்று அவரும் கூறியிருந்தார். CPIM வெளிவிட்ட ஒரு அறிக்கை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பொலைட்ஸ் Bureau's press statement. Uttar Pradesh and Uttarakhand BJP government must recite this device order. உடனடியாக உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வெளிவிட்ட இந்த ஆர்டரை நீங்க ரத்து செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். தொடக்கத்தில் முசஃபர் நகருடைய ஒரு SP கொடுத்த அறிக்கை தான் இது. அதற்கு பின்பு உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் யோகி ஆதித்யநாத்தை நேரடியாக இந்த அறிக்கை ஒட்டுமொத்த முசஃபர்பூருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்திற்கே இது பொருந்தும் என்று கூறியிருந்தார். எந்த அளவில் இந்த பிரச்சனை வெடித்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சாமியார், ஒரு போலி சாமியார், அவர் வெளிவிட்ட ஒரு அறிக்கைக்கு பின்புதான் இதெல்லாம் நடந்தது என்று அவரே ஒற்றுக்கொண்டிருக்கிறார். சுவாமி யஷ்வீர் மகாராஜ் ஜூன் 24ஆம் தேதி முசஃபர் நகருடைய டிஎம்ஐ சந்தித்து இந்த மாதிரி இந்துக்கள் நடைபயணமாக போவார்கள், இஸ்லாமியர்களுடைய கடையில் மாமிசம் சமைக்கப்படும், இஸ்லாமியர்களுடைய அந்த பழக்கூடையில் ஏதோ அவர்கள் சதி செய்து விடுவார்கள், அதனால் அவர்களுடைய பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று அவர்தான் கூறினாராம். அவருடைய அந்த ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொண்டு முசஃபர் நகருடைய SP ஒரு அறிக்கையை வெளிவிடுகிறார். இந்த விஷயத்தை இதே நபர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். எந்த அளவில் இந்த நாட்டை சீர்குலைத்து விட்டார்கள் என்று நினைப்பார்கள். இந்த நபரை பற்றியும் இந்த நபருடைய சதியை பற்றியும் யாரெல்லாம் பேசி வந்தோமோ அனைத்து நபர்களுக்குமே ஒரு மிரட்டல் கொடுத்தார் இதே நபர். மிரட்டல் மட்டுமல்ல, ட்ரோலும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் இந்த நபர்கள். முகமது ஜுபேர் ஆல்ட் நியூஸ் உடைய ஃபவுண்டர், அவருக்கு மிரட்டல் போனது, மாயாவதிக்கு மிரட்டல் போனது, பவன் கேராவிற்கு மிரட்டல் போனது, அசசுத்தீன் ஒவைசிக்கு மிரட்டல் போனது. இது போன்ற நபர்கள் இந்த நாட்டை எப்படி பிரித்து அந்த அரசியல் செய்து வருகிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். சாகேத் கோக்லே ராஜ்யசபாவின் MP, அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதினார் முசஃபர் நகர் போலீஸ் உத்தரப்பிரதேஷிற்கு. 17ஆம் தேதி 7வது மாதம் 2024ஆம் ஆண்டு முசஃபர் நகர் போலீஸ் கொடுத்த இந்த ஆர்டரை நீங்க உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இந்த பட்டியலில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு உடனடியாக இந்த ஆர்டரை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்கி உத்தராகண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் வரை இருக்கக்கூடிய அனைத்து பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் இதில் தடை விதிக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இதே சதி திட்டத்தை பரப்பி இருக்கும். இந்த நாட்டுடைய ஒற்றுமையை சீர்குலைத்திருப்பார்கள். இந்த நாட்டுடைய அடையாளம் என்ன? ஒரு அழகான பூங்கா, அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய மலர்கள், இந்த மலர்கள் தான் ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய், தமிழ் பேசக்கூடிய நபர்கள், பஞ்சாபி பேசக்கூடிய நபர்கள், பங்காளி பேசக்கூடிய நபர்கள், ஆனால் அனைத்தையுமே ஒரே காவி சாயத்தில் பூசக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் அராஜக முறையில் ஒரு சதித்திட்டத்தை இவர்கள் தீட்ட பார்க்கிறார்கள், எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் அதை உடைத்து வருகிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். மக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கும் வரைதான் இது போன்ற சதிகாரர்களை நாம் எதிர்கொள்ள முடியும். அப்படி நீங்களும் நானும் ஒற்றுமை இழந்து விட்டோம் என்றால், பொறுமையை இழந்து விட்டோம் என்றால், இது போன்ற சதிகாரர்கள் உங்களையும் என்னையும் வித்து விடுவார்கள். அதைதான் செய்தும் வருகிறார்கள். கவனமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக நீங்க இதில் ஒரு லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். எங்கள் போன்ற ஊடகங்களை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். இது போன்ற செய்திகள் உங்களிடம் வந்துவிடாதபடி எங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவக்கூடிய நபர்கள், உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் வழியாக அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.